ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய் சப்தா மாலிகே, ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஓம் குலதெய்வம் நமக, கிராம தேவதை நமக, ஆதி தேவதை நமக, இஷ்ட தேவதை நமக, தாய் தந்தம் நமக, சர்க்குருவே நமக, ஐயா சேனா பாதிசோனா பல்லையமா தாய் 18ஆம் படிக்கிறது சித்த கராக்க மதுரை மீனாட்சி தாய் திருப்பூன்ற முருகா முனியா வனவனங்கள் தேவதைகள் ரிஷிகள் முனிவர்கள் நாக்கிருக்கிற எல்லாருக்கும் போய் சேரணும்ப்பா. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், சப்தா மாலிகே, ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க, ஓம் சச்சியானந்தா வாழ்க வாழ்க, ஓம் சர்க்குருநாதர் வாழ்க வாழ்க, சிவாய நமக. தென்னாசுனி பூட்டி நாட்டு வரிவா பூட்டி பாப்பா கருப்பா சிவாய நமக. ஓம் சிவாய, ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், சாய்ராம் சாய்ராம், சிவாய நமக, சிவாய நமக, சிவாய சிவாய. ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தான் ட்ரெஸ், அதாவது மதுரையில் இருக்கிற இந்த சாய்பாபா டெம்பிள் மலைக்கோயில்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கோயில் வந்து செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சோழி பிரசனம் பார்க்கலாம். இந்த சோழி பிரசனங்கள் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, எங்களை தேடி வர பக்தர்கள், அதாவது சாய்பாபாவை தேடி வர பக்தர்களுக்கு அவங்களுக்கு குறைபாடுகள், அதாவது அவங்களுக்கு என்ன தேவைகள், அவங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா திருமண தடைகளா இருக்கலாம், இல்லை பில்லி சுனி மேவலா இருக்கலாம், அது போக வேற குலதெய்வ வழிபாடுகள்ல எதுவும் குற்றங்கள் எதுவும் இருக்கலாம். இந்த காரணங்களுக்காக அவங்க நம்மளை தேடி வராங்க. எவ்வளவோ காரணங்கள், இன்னும் எவ்வளவோ குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த மாதிரி எவ்வளவோ தேவைகளை தேடி வராங்க. அந்த தேவைகளை நாங்கள் இந்த சோழி பிரசனம் மூலியமா அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி இதைதான் உங்களோட நிகழ்வுல நடக்கிறோம், இனிமே நடக்க போறதையும் நாங்க சொல்லுவோம். இது நடக்கிறத நாங்க சொல்றது இல்லை, இனிமே என்ன நடக்குது உங்களுக்கு நடக்க போகுது இந்த இதுல அப்படின்னு சொல்லி அதையும் நாங்க சொல்றோம். அதன் மூலியமா அவங்களுக்கு அவங்களோட தேவைகள் நாங்க சொல்றத கர்மாக்கள், அதாவது அவங்களோட கர்மாக்கள், இன்னைக்கு வரவங்க எல்லாத்துக்குமே கர்ம வினைகள், அவங்க முன்னோர்கள் வழிபாடுகள் இல்ல, குலதெய்வ வழிபாடு இல்லை, அதே மாதிரி அவங்களோட கர்மாக்கள், இது மூலியமா தான் அவங்களுக்கு ஏராளமான குறைகள் வருது. இந்த குறைகளை நாங்க வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, ஏதாவது நாங்க தெய்வ வழிபாடு மூலியமா நாங்க அதை சரி செய்யறோம். அதாவது 7 வாரம் விளக்கு போடுறது, அதாவது 7 வாரம் 9 வாரங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஊதி வாங்கி அந்த ஊதி மூலியமா நாங்க அதை சரி பண்றோம். எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணி தரோம். இந்த சரி பண்றதுனால வர பக்தர்கள் வந்து சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த சாய்பாபா சன்னதியில இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, பரவாயில்ல, நாங்க எங்களோட தேவைகளை வந்து அவர்கிட்ட நாங்க சொல்றோம். அந்த தேவைகள் மூலியமா நாங்க அவர் சாய்பாபாவை நாங்க வந்து வழிபடுறதுனால அவர் எங்களோட குறைகளை எல்லாமே எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு அப்படின்ற சந்தோஷத்துடன் எல்லாரும் போறாங்க. ஓம் சாய்ராம், சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக.